Welcome to Mallika Badrinath's kitchen. Healthy food, tasty food. DEEPAVALI மருந்து. தீபாவளி அப்படினாலே மருந்து இல்லாம இல்ல. அதாவது தீபாவளி லேகியம்னு சொல்லுவாங்க, மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம அதாவது நாட்டு சர்க்கரைகள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மிகவும் அதாவது ஜீரணத்துக்கு முக்கியமான பல பொருட்களை வச்சு செய்கிற ஒரு மருந்து இது. இந்த தீபாவளி மருந்து செய்கிறது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கான பொருட்கள் என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். இந்த லேகியத்தை வந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்துலேயே செஞ்சிட முடியும். ரொம்பவும் சுலபமாக இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இந்த பொருட்களை பார்த்து நம்ம வாங்கினா போகிறோம். அதே நேரம் கடைகளில் வந்து இந்த மருந்து பொடின்னு கேட்டிங்கனாலே கிடைக்குது நாட்டு மருந்து கடையில். அந்த பொடியை வாங்கி வச்சுக்கிட்டாலும் நம்ம வந்து ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஆனால் அந்த பொடி எப்படி பண்ணுறதுங்கிற விஷயத்தை சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். தீபாவளி லேகியம் செய்ய தேவையான பொருட்கள்: சுக்கு 15 கிராம், பரங்கி சக்கை 2 கிராம், சித்திரத்தை 2 கிராம், அரிசி திப்பிலி 2 கிராம், கண்டந்திப்பிலி 2 கிராம், கிராம்பு 3, மிளகு 10 கிராம், ஓமம் 10 கிராம், சீரகம் 10 கிராம், உலர்ந்த பேரிச்சம்பழம் 2 துண்டு, கிஸ்மிஸ் திராட்சை 50 கிராம், பாகு வெல்லம் 50 கிராம், நெய் தேவைப்படும் அளவு. இதில் இருக்கிற ஒவ்வொரு சாமானையும் நம்ம வெறும் வானலில் நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி பெரு சாமானெல்லாம் வந்து நம்ம உலக்கையில் இடிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன மிக்சியில் ஒன்றா போட்டு பொடி பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் அந்த மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணதை சலிச்சிக்கணும். சலிச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே கொஞ்சமாக நெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இதில் பேரிச்சங்காய், இந்த பேரிச்சங்காயை வந்து உள்ளே இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதோட கிஸ்மிஸ் திராட்சை, இது நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆனால் இது எங்கள் வீட்டு பழக்கம். அதனால் இந்த மாதிரி சேர்க்குறேங்க. இது சேர்த்தாலும் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து இரும்பு சத்தையும் கொடுக்கும், நம்மளுக்கு வந்து சுலபமாக ஜீரணமாகும். முக்கியமாக வந்து மலச்சிக்கலே வராது இதெல்லாம் சாப்பிட்டா. இயற்கையான பொருட்களை உபயோகப்படுத்தி செய்கிறப்போ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதோட நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நெய் சூட்லேயே இதையும் ஒரு தடவை கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வறுப்படை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும். அந்த மனம் வர வரைக்கும் வறுக்கணும். இந்த லேகியத்துக்கு வந்து அதிகப்படியான நெய் கூட அவசியம் இருக்காதுங்க. இந்த வாசனை வந்ததும் இதை இறக்கி வச்சிடணும். இப்போ வந்து இந்த கடைச்சரக்கு அந்த பொடியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 50-55 கிராம் வருங்க. அந்த அளவுக்கு வந்து 50 கிராம் அளவுக்கு வெல்லம் சொல்லியிருக்கேன். இந்த 50 கிராம் வெல்லமாக இருக்கட்டும், இல்லை பாகு வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். அப்படி கொதித்த பிறகு நம்ம வந்து இந்த பொடியை போட்டு பொடியில் இதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷம் ஊற்றினீங்கனாலே நல்லா கெட்டிப்பட்டுடும். இந்த வெள்ளத்தில் பொதுவாக மண் அதுவும் இருக்காது. ஒரு வேளை இருந்ததுன்னா நீங்கள் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை வடிகட்டிட்டு மறுபடியும் ஒரு தடவை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள். வடிகட்டிய பிறகு இந்த பாருங்கள், முதல்ல வெல்லம் நல்லா கரையும், லேசாக பிசுபிசுப்பு வரும். பிசுபிசுப்புக்கு அடுத்தது, அதாவது ரொம்ப கம்பி பதம் வந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வந்துடும். அதுக்கு முன்னால் ஸ்டேஜில் இறக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மணம் வருது. இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கிறதா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு பாகு இருக்கணும். பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப பாகு வரல, ஓரளவுக்கு அந்த ட்ராப் நிற்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க சாமான் இருக்கு இல்லையா, அதில் கொட்டணும். இப்போ இதை கலந்து விடணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கலந்து விட்டாலே உங்களுக்கு கெட்டிப்பட்டுருங்க. அதிக நேரம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம லேகிய பதமாக வேணுங்கிறப்ப இந்த ஸ்டேஜிலே நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இது தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கிளறி வச்ச லேகியத்தை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கனாக்கா ரொம்ப கொஞ்சமாக தான் சாப்பிடணும். முக்கியமாக வந்து தீபாவளி நேரத்தில் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் நம்ம தலைக்கு குளித்து வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒரு சின்ன உருண்டை சாப்பிடுவாங்க. அந்த சின்ன உருண்டை சாப்பிட்றப்ப நீங்கள் எந்த அளவு பலகாரம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்த விதமாகவும் ஜீரண மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது, சுலபமாக ஜீரணம் ஆகிடும். ஆனால் இது தீபாவளி நேரத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாக்க வருடம் முழுவதும் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த அளவு உபயோகப்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த அளவு சாப்பிட்டா போதுங்க.
இதை விட அதிகம் சாப்பிட வேண்டாம். அது கொஞ்சமாக கையில் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டது தாங்க. அதாவது வந்து இதை சாப்பிட்ட உடனே ஃபுல்லாக தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து உடனே பேதி ஆகிடும். ஒரு 5-10 நிமிஷத்துலேயே பேதி ஆகிடும். ஒரு வேளை உங்களுக்கு சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும்னு நினச்சிங்கனாக்கா இதை சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம். ஆனால் தீபாவளி அன்றைக்கி காலையில் இது பலகாரத்துக்கு முதல்ல சாப்பிட்றதுனால சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதை வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்க. குளிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன உருண்டை சாப்பிட்டிங்கனாலே போதுமானது. இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. இந்த அளவு நெய் ஊற்றினா போதுமானது. செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம கடையில் போய் வேண்டாத மாத்திரைகளை எல்லாம் வாங்கி அஜீரணத்துக்காக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா வருடம் முழுவதுமே நம்ம வீட்டில் வந்து யாருக்கு அஜீரணம் ஆயிருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்கிற இந்த லேகியத்தை கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதுமானது. மிக சுலபமான முறையில் தீபாவளி லேகியம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ கற்றுக்கிட்டீங்க இல்லையா? எப்போதுமே இதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த காலத்து நம்ம நாட்டு ட்ரெஷர் இதெல்லாம். இந்த ட்ரெஷரை வந்து நம்ம விடக்கூடாதுங்க. தீபாவளி லேகியம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கடைசரக்கில் வச்சுட்டு பல்பொடியும் இருக்கும். ஜீரணத்துக்கான இன்னும் பல விஷயங்கள் இஞ்சி லேகியம் பண்ணுவாங்க, விதவிதமாக பண்ணுவாங்க. இருமலுக்கும் சித்தரத்தை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்மளுடைய நாட்டு மருந்துக்கு வந்து பலன் இருக்குது. இது வந்து வீட்டு சரக்குன்னு சொல்லலாம், நாட்டு சரக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்ம கிச்சனில் இடம்பெறுகிற பல விஷயங்கள் இதில் சேர்ந்துருக்கு. ஓமம்லேருந்து, மிளகுலேருந்து, சீரகத்துலேருந்து, சுக்குலேருந்து எல்லாமே இது சேர்ந்துருக்கு. இந்த லேகியம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. எல்லோருக்குமே உபயோகமாக இருக்கும், எப்பொழுதுமே உபயோகமாக இருக்கும். This is called Deepavali Lehiyam, what we call it as Lehiyam. Here we have used 9 different ingredients. We have to dry roast it and then first pound it, then put it in the mixie, powder it, sift it. And then preparation is very very simple. You have to use equal quantity of jaggery and very little quantity of ghee. You have to melt the ghee, fry dates and kismis and then add the powder. Just stir fry for 1 or 2 minutes until you get a good aroma from that. Take it out and keep aside and melt the jaggery in another pan. It has to boil for some time and then take it and then add to this powder. Mix it well. Just within 1 or 2 minutes it becomes very thick. Add 1 teaspoon of ghee and take it out. You can preserve this for 3 to 6 months. It will not spoil and you have to eat very very less quantity. Especially during Diwali day, early morning we have to take a small quantity after taking bath. And another thing, we can use this whenever you go out, when you eat a lot and there is indigestion. We can always, after coming back home, we can have very small quantity. Only thing what we should remember is you shouldn't drink more water after taking this. You have to allow that to go into the stomach and then it has to mix with the food which is not digested, so that it will digest it very fast and there will not be any constipation or any other problems in the digestive tract. We can always use this in the house. You can keep it and you can always use this throughout the year.